காங்கிரஸ் வந்து ரொம்ப மிக மோசமான ஒரு தோல்வி எனக்கு தள்ளிருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? காங்கிரஸ் மாபெரும் வெற்றி அடையணும்னு விரும்புறீங்களா? நீங்க விரும்புறீங்களா? அப்படின்னா நான் காங்கிரஸ்னு ஒரு கட்சியவே அழிச்சு ஒழிக்கிறதுக்காக களத்துக்கு வந்த மகன். என் இனத்தை அழிச்சது, என் இனத்தின் விடுதலை கனவு அழிச்சது, கச்சத்தீவை தாந்தோன்றித்தனமாக எடுத்து கொடுத்து என் மீனவன் வாழ்வுரிமை பறிச்சது, 10 லட்சம் பேரை ஒரே ராத்திரியில் நாடற்றவனை இறக்கி விட்டது. இங்கே ராஜீவ் ஜெயவர்தனை ஒப்பந்தத்தில் எங்கள் இனத்தின் விடுதலை கனவை அழிச்சு நாசமாக்கியது. எனக்கு இருக்கிற வலியும் வன்மமும் உலகத்தில் எவனுக்கிட்டையும் சொல்ல முடியாது. புரியுதா? காங்கிரஸை ஒழிக்கிறதுக்காக தான் இந்த களத்துக்கு வந்தேன் நான். அதனால அது வீழ்றதுல எனக்கு பெருமை தான். என்னைக்கு என் தாத்தன் காமராஜ் செத்தானோ அன்னைக்கே காங்கிரஸ் இந்த நிலத்துல செத்துச்சு. இப்ப இருக்கிறது ஒரு கம்பெனி, அதை போய் பேசிக்க வேண்டியதில்லை. இப்ப என்ன இருக்கு காங்கிரஸுக்கு? நான் நிக்கிறது மாதிரி தனிச்சு நின்று 234 தொகுதியில நின்று எவ்வளவு வாக்கு இருக்குன்னு ஒரு தடவை காட்ட சொல்லுங்க. நாங்க விடுதலைக்கு போராடினோம், 120 ஆண்டு கால கட்சி, அதெல்லாம் சொல்லுவேல்ல, வந்து நில்லுங்க. திராவிட கட்சிகளின் தோல்ல ஏறிக்கிட்டு அது வசதியா பாதுகாப்பா பயணம் செய்யும். அது பிஜேபியும் சரி, அது காங்கிரஸும் சரி. இந்த நிலத்தில் காங்கிரஸ் பிஜேபிக்கு வேலை என்ன? நீங்க சொல்லுங்க. இந்த மண்ணின் மகனா பிஜேபி காங்கிரஸ் இந்த நிலத்திற்கு, இந்த நாட்டிற்கு இதுக்காக தேவைன்னு சொல்லுங்க, நம்ம ஆதரிப்போம். இந்த உரிமைக்காக நமக்காக நிற்கும். அப்படி ஏதாவது சொல்லுங்க. பிஜேபி சாமி கும்பிடுறது எப்படின்னு சொல்லும். உலகத்துக்கு சொல்லிக் கொடுத்தவன் நான். நீ கும்பிடுற சாமியே உனக்கு இரவல் கொடுத்தவன் நான். நீ எனக்கு சாமி கும்பிடுறது சொல்லித்தர போறியா? சொல்லுங்க. அதனால தேசப்பற்ற போதிக்கும். இந்த தேசமே என்னது? செக்கிழுத்தவன் தூக்குல தொங்கினவனை விட நீ தேசப்பற்ற எனக்கு சொல்லித்தர போறியா? சொல்லுங்க. அதனால இவங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? நீங்க காவிரி நதிநீருக்கு நிற்பியா, இல்ல கச்சத்தீவு மீட்புக்கு நிற்பியா, இல்ல முல்லை பேரியாற்று உரிமைக்கு நிற்பியா, என் மொழி செத்து போச்சு மீட்க வருவியா? எதுக்கு வருவ? என் நிலத்தின் வளத்தை சுரண்ட வருவ, என் வரியை எடுத்துட்டு போக வருவ, என்னோட வாக்க பறிக்க வருவ. வேற எதுக்கு வருவ? உனக்கு என்ன இருக்குது இந்த நிலத்துல? சொல்லுங்க. அதனால எதுக்காக இந்த கட்சின்னு சொல்லுங்க. காங்கிரஸ் பிஜேபி காவிரி நதிநீர் உரிமையில எனக்காக பேசுமா? கச்சத்தீவு மீட்பு கொடுத்ததுதான், எடுக்க வேண்டுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லைன்னு 2 கட்சியும் ஒரே மாதிரி பேசுமா பேசாத? ஜிஎஸ்டியை விதிச்சது இவன், நிறைவேற்றினது அவரு. நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ், செயல்படுத்தினது இவரு. என்ஐஏ என்ஆர்சி கொண்டு வந்தது இவங்க, செயல்படுத்தினது அவங்க. வேற அவன் பாபர் மசூதியை இடிப்பான், இடிக்க அனுமதிப்பான். அவன் அடிக்கல் நாட்டி கோயில் கட்டுவான், இவன் கன்கிராச்சுலேஷன் பா. 2 பேருக்கு என்ன வேறுபாடு கண்டி? தேசிய கட்சிகள் இருக்கக்கூடாது. எந்த மாநிலத்துக்கும் தேவையில்லைன்றேன். இருந்து என்ன பண்ணுச்சுன்னு சொல்லுங்க. தனியார் முதலாளிகளுக்கு தரகு வேலை பார்த்ததை தவிர வேற அந்த கட்சிகளின் சாதனை ஒண்ணு சொல்லுங்க பாப்போம். அரசு பொதுத்துறை அப்படின்னு என்ன இருக்கு? அரசு பொதுத்துறை நிறுவனம் அப்படின்னு என்ன இருக்கு? இந்த விண்ணூர்தி நிலையம் இருக்க. சரி, விண்ணூர்தி யாருது? யாருது சொல்லுங்க. கல்வி இருக்கா உனக்கிட்ட? மருத்துவம் இருக்கா? சாலை ஓடுதல், பராமரித்தல், மின் உற்பத்தி, விநியோகம், அதானி போர்ட், அதானி ஃபார்மிங், அதானி ஏர்போர்ட், அதானி மின் உற்பத்தி. அப்ப நீ என்ன பண்ணுவ? கமிஷனை வாங்கிட்டு கையெழுத்து போட்டு புரோக்கர் வேலை வைப்ப. வேற என்ன வேலை வைப்ப? நீங்க தலைவர்களா தரகர்களா? பதில் வச்சிருக்கீங்களா? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.